Good morning. Problem 1.11. Important problem. Very important. Page number 25. Read பண்ணுறேன். A sample of HCl gas is placed in a uniform relative fluid of magnitude 3 into 10 power 4 Newton Coulomb power minus 1. Dipole moment of each HCl molecule is 3.4 into 10 power minus 30 Coulomb meter power minus 1, not centimeter power minus 1. Remember careful, Coulomb meter power minus 1. Calculate the maximum torque experienced by each molecule. எவ்வளோ மேக்ஸிமம் டார்க் கிடைக்கும் ஈச் மாலிக்யூல், அதான் ஃபஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல். டார்க் ஃபார்முலா நம்ம படித்தோம். டார்க் சோடிகள் பிஇ சைன் தீட்டா. சரியா? என்ன தப்பு பண்ணீங்கன்னா சென்டிமீட்டர் நினச்சிட்டு இட்டு 10 பவர் மைனஸ் சேர்த்துருக்கீங்க எக்ஸாமில் தெரியாதனமா, அவ்வளோ வந்து தப்பாக. ஸோ ஃபார்முலா மட்டும் தான் ஹாஃப் மார்க், மீதி எதுக்கும் மார்க் கிடைக்கும். அவ்வளோ தப்பாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல். டைபோல் மூமெண்ட்டுக்கு யூனிட் கூலும் மீட்டர் பவர் மைனஸ், கேபிட்டல் சி நாட் ஸ்மால் சி. ஒருவேளை கொஸ்டின் பேப்பரில் பிரிண்டிங் மிஸ்டேக்காக ஸ்மால் சி போட்டிருந்தாலும் நம்ம தான் கரெக்ட் பண்ணணும். அது ஸ்மால் சி போட்டான் அதனால் சென்டிமீட்டர் நினச்சேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியணும் டைபோல் மூமெண்ட்டுக்கு கொடுத்தாலே கூலும் மீட்டர் பவர் மைனஸ் தான். அதனால் நீங்கள் ஸ்மால் சி பிரிண்டிங் மிஸ்டேக் எப்படி பழைய கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு, ஸ்மால் சி போட்டிருக்காங்க, அப்படி மாற்றிருக்காங்க. ஆனால் மார்க் தர மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியணும் டைபோல் மூமெண்ட்டுக்கு யூனிட் கூலும் மீட்டர் பவர் மைனஸ் 1. ஸோ இதை சென்டிமீட்டர் நினச்சிட்டு சென்டிமீட்டர் பவர் மைனஸ் நினச்சிட்டு 10 பவர் மைனஸ் 2 போட்டுறாதீங்க, தப்பாயிடும். சரியா? கேர்ஃபுல். இதான் ரொம்ப கேர்ஃபுல். மேக்ஸிமம் டார்கெட், மேக்ஸிமம் டார்க் எப்போ கிடைக்கும்? டி டைப் 9 நம்ம படித்தோம், டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் இதில் போன வீடியோ. சைனில் மேக்ஸிமம் வேல்யூ உள்ளது 1 எப்போ கிடைக்கும்? சைன் 90 தானே 1. தீட்டா 9, தீட்டா 90 இருந்தால் சைன் 91, சைனில் மேக்ஸிமம் இருந்தால் அப்புறம் டார்க் மேக்ஸிமம் கிடைக்குதுன்னா தீட்டாக்கு என்ன போட்டாங்க? 90 போட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் டார்க் போட்டால் ஆல்ரெடி ஃபார்முலா டபிள்யூ பி சைன் தீட்டா. மேக்ஸிமம் டார்க் ஃபார்முலா பி சைன் 90, சைன் 91. பிக்கு வேல்யூ 3.4 into 10 power minus 30. பிக்கு வேல்யூ 3 into 4, 3.4 into 3, 10.2, minus 30 plus 4, minus 26. டார்க்னா என்ன? மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட சம் தானே, வெக்டர் சம் தானே. அது என்ன ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம், ஆர் வெக்டர் கிராஸ் வெக்டர். ஆர் வெக்டர் டிஸ்டன்ஸோட மீட்டர், ஃபோர்ஸ்க்கு நியூட்டன். அப்போ என்ன நியூட்டன் மீட்டர், நியூட்டன் மீட்டர். இதுதான் என்னது மேக்ஸிமம் டார்க் ஆக்டிங் ஆன் த டைபோல். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக. அடுத்து அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஹவு டஸ் மைக்ரோவேவ் ஓவன் ஒர்க்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்கலாம். 2 in 1 தான் கொடுத்துருக்கான். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின். பாயிண்ட் பாயிண்டாக படிக்க 4 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் ஹாஃப் மார்க். ஒரு மைக்ரோவேவ் என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது? when a dipole is placed in a uniform electric field at an angle theta, couple form ஆகும், experience set ஆகும். அப்போ மைக்ரோவேவ் ஓவன் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் torque acting on the electric dipole. வேறு டைப்போல் அடிக்கிறாங்க, எலக்ட்ரிக் டைப்போல். ஏன்னா மேக்னெட்டிக் டைப்போல் உண்டு. சரியா? இது ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் torque acting on electric dipole. ஆக்சுவலாக பிளேஸில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் சொல்லணும், அது சொல்லாத புக்கில் வேண்டாம். டார்க் ஆக்டிங் ஆன் த டைப்போல். எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணால் டார்க் கிடைக்கும். டார்க் ஆக்டிங் ஆன் த டைப்போல், இதுக்கு ஆஃப் மார்க்கு. இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி ஒரு மைக்ரோ வந்து ஹீட் வருது? ஃபுட் பி கன்சியூம் ஹேவ் வாட்டர் மாலிக்யூல். நம்ம வச்சுக்கோம், ஒரு ஃபுட் வந்து ஒரு மைக்ரோவேவில் ஒரு ஃபுட் வைக்கணும்னு வச்சுக்கோம், அதில் கண்டிப்பாக வாட்டர் மாலிக்யூல். ஃபுட் பி கன்சியூம் ஹேவ் வாட்டர் மாலிக்யூல் விச் ஆர் பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைப்போல். நம்ம ஏற்கனவே டைப்போலில் படித்தோம். பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைப்போலுக்கு எக்ஸாம்பிள் H2O, HCl, CH4. சரியா? கார்பன் மோனாக்சைடு, CO, கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைப். அப்போ வாட்டர் மாலிக்யூல் இருக்குல்ல, ஃபுட்டில் உள்ள வாட்டர் மாலிக்யூல் என்னவா பிஹேவ் பண்ணும்? பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைப் தான். செகண்ட் பாயிண்ட், ஃபுட் பி கன்சியூம் ஹேவ் வாட்டர் மாலிக்யூல் விச் ஆர் பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைப்போல். அது ஒரு பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைப்போல். ரெண்டாவது பாயிண்ட் இதுதான். இனி என்ன நடக்குது? இந்த ஓவன் இஸ் ஆப்ரேட்டட். ஓவன் ஆப்ரேட் ஆனால் சுவிட்ச் ஆன் பண்ணோம்.
இந்த மைக்ரோ ஓவன் இஸ் ஆப்ரேட்டட். மைக்ரோவேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ஓவன் ஆப்ரேட் பண்ணால் அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? It produce microwave, which are the oscillating electromagnetic field. மைக்ரோவேவில் யார் இருக்கா? ஆசிலேட்டிங் எலக்ட்ரோமேட்டிக் ஃபீல்ட். இப்போ மைக்ரோவேவ் ஓவன் ஆன் பண்ணால் மைக்ரோவேவ் ஜென்ரேட் ஆகும். அது விச் ஆர் த ஆசிலேட்டிங் எலக்ட்ரோமேட்டிக் ஃபீல்ட். இப்போ அவங்க எலக்ட்ரோமேட்டிக் ஃபீல்ட் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குது. இங்கே டைபோல் இருக்குது, வாட்டர் மாலிகுல் டைபோல். அப்போ டைபோல் எலக்ட்ரோமேட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்கும்? டார்க் கிடைக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் எலக்ட்ரோமேட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோமேட்டிக் தான். அதை பற்றி நம்ம ஃபோர்த் சாப்டர் படிக்கலாம். இப்போ மைக்ரோவேவ் ப்ரொடியூஸ் ஆகும். மெயின் பாயிண்ட், மைக்ரோவேவ் ப்ரொடியூஸ் ஆனால் அதில் என்ன இருக்குது? எலக்ட்ரோமேட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ கண்டிப்பாக வாட்டர் மாலிகுலுடைய டைபோல் இருக்குது, பெர்மனெண்ட் இருக்கிற டைபோல் என்ன கிடைக்கும்? டார்க் கிடைக்கும். 3 பாயிண்ட் மெயின் இந்த இடத்துல. சரியா? இந்த ஓவன் இஸ் ஆப்ரேட்டட், ப்ரொடியூஸ் மைக்ரோவேவ் which are oscillating electromagnetic field. Thus the dipole experience, electric dipole experience a torque. The torque tends to rotate the dipole towards a field. Oscillating field நால field ஓட டைரக்ஷன் என்ன ஆகிட்டே இருக்கும்? மாறிட்டே இருக்கும். இப்போ டைபோல் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும். ரொட்டேட் பண்ண அது எனர்ஜி என்ன பண்ணும்? லூஸ் பண்ணி ஹீட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் டியூ டு திஸ் டார்க் called each H2 molecule, water molecule rotate very fast. Molecule ஃபாஸ்ட்டாக என்ன ரொட்டேட் ஆகும்? டார்க் கிடைச்சோன்னா molecule rotate very fast. அப்போ ப்ரொடியூஸ் தெர்மல் எனர்ஜி. அது டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் வரதுக்கு பார்ப்போம். அப்போ எனர்ஜியை லூஸ் பண்ணால் அது ஹீட் எனர்ஜியாக போகும். அதே நேரத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரக்கூடிய டைரக்ஷனை பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆசிலேட்டிங்னால இன்னொரு இடத்துக்கு போயிடும், திருப்பி அங்கே போகும். அப்போ எனர்ஜி அதை லூஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்போ அந்த லூஸ் பண்ணுற எனர்ஜி என்ன எனர்ஜியாக போயிட்டே இருக்கும்? தெர்மல் எனர்ஜி. ஃபாஸ்ட்டாக டைபோல் ரொட்டேட் பண்ணுது, அதனால் நிறைய என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? தெர்மல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ் டு குக் ஃபுட் இன் ஷார்ட் டைம். இது ஃபுட்டை ஈஸியாக முடியும், ஷார்ட் டைமில் குக் முடியும். அதனால தான் ஒரு பேக்கரியில் போய் ஒரு பப்ஸ் கேட்டோம்னா அந்த பப்ஸை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வச்சு வெளியே எடுத்தா எப்படி ஹீட்டாக இருக்குது, நல்ல ஹாட்டாக இருக்கா இல்லையா? மீனிங் என்ன? இதான் எந்த இடத்துல வாட்டர் மாலிக்யூல் இருக்குல்ல, அந்த ஃபுட்டோட வாட்டர் மாலிக்யூல் ஒரு பெர்மனெண்ட் எலக்ட்ரிக் டைபோலாக பிஹேவ் பண்ணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டார்க் ஆக்டிங் ஆன் த எலக்ட்ரிக் டைபோல். ரெண்டாவது பாயிண்ட், ஃபுட் பி கன்சியூம் ஹேவ் வாட்டர் மாலிக்யூல் which are permanent electric dipole. மூணாவது பாயிண்ட் என்ன? இது ஓவன் இஸ் ஆப்ரேட்டட், இட் ப்ரொடியூஸ் மைக்ரோவேவ் which are the oscillating electromagnetic which in can produce அப்படின்னா தப்பில்லை, கரெக்டாக சொன்னால் which are the oscillating electromagnetic field. Electromagnetic fieldனால it produce torque on the electric dipole. That means each molecule எதை ப்ரொடியூஸ் பண்ண? டார்க். Due to this torque, molecule rotate very fast towards a field, but lose thermal energy. இப்படி ஒவ்வொரு மாலிக்யூலும் எனர்ஜியை லூஸ் பண்ணி தெர்மல் எனர்ஜியாக போகும்போது ஒரு சப்ஸ்டன்ஸில் கோடிக்கணக்கான மாலிக்யூலுக்கு கோர்ஸாக மாலிக்யூல் அது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண சடனாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி இட் இஸ் யூஸ் டு குக் ஃபுட் இன் ஷார்ட் டைம். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அவங்களோட மைக்ரோவேவ் ஒன்று வரும். சரியா? தட்ஸ் ஆல்.